இந்த வீடியோவில் சாச்சனாக்கும் முத்துக்குமரனுக்கும் நடந்த கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். சௌந்தர்யா அஜித்குமார் பற்றி பாஸ் பண்ண கமெண்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நான் திட்டலைங்க. ஊரில் சோஷியல் மீடியாவில் அஜித் ஃபேன் சௌந்தர்யாவை திட்டிகிட்டு இருக்காங்கங்கிற நியூஸை உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறேன். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சும்மா ஒரு நிறைய அப்யூசிவ் கமெண்ட்ஸு நான் இதனால தான் அதை போடணுமான்னு யோசித்தேன். ஒருத்தவங்க கேட்டதுனால தான் நான் போட்டிருந்தேன். நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வெளியில் எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லா சேனல்ஸ்லையும் அதை போட்டிருக்காங்க. பெரிய சேனல்ஸ்னால உங்களால் அங்கே போய் அப்யூசிவ் கமெண்ட்ஸ் போட முடியாது. ஸோ சின்ன சேனலுங்கிறதுனால ஈஸியாக அட்டாக் பண்ணுறீங்க. நான் வெளியில் நடந்ததை தான் சொன்னேன். சரி, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சாச்சனாவும் முத்துக்குமரனும் 2 பேரும் பேசுகிறாங்க. இந்த ஆட்டமா திரட்டமா டாஸ்க் முடிஞ்ச உடனே சாச்சனா முத்துக்குமரன் கிட்ட கேட்குறாங்க. அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க நம்மளை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதாவது யாராவது ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணி சாச்சனா தான் உள்ள என்ட்ராக போகிறாங்கங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த பொண்ணு நம்புது போல இருக்குது. அதனால் இப்போ எங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டா உனக்கு அது அன்ஃபேராக நீ ஃபீல் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதெல்லாம் என்னத்து அன்ஃபேராக எதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு. இல்லை சொல்லு, நீ அன்ஃபேராக ஃபீல் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா கேட்குறாங்க. கேட்ட உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, இதில் என்ன இருக்குது, மக்கள் என்ன கொடுத்தாலும் இது ஒரு ஷோ நடத்துகிறாங்க. ஸோ மக்கள் ஓட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ பிக் பாஸ் இவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது அவங்க என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சாச்சனா கேட்குறாங்க, இல்லை நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், அப்போ திடீர்னு இவங்க வெளியே போனவங்க திடீர்னு 8 பேர் வந்துட்டு பண்ணுறாங்க, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு உனக்கு தோணாதா அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா கேட்குறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு, அந்த டாப் 8 வெளியே போனவங்க எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்க வெளியே போனப்போ அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதனால் அதை நம்ம ரொம்ப அன்ஃபேர்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது அன்ஃபேர், எங்களுக்கு இது அன்ஃபேர்னா, ஸோ எதையுமே நம்ம ஈஸியான பக்குவத்தோடு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே சாச்சனா, ஓ பரவாயில்ல, நீ வித்தியாசமாக யோசிக்கிற, என்னால் அப்படி யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் நடந்தால் ஏன் நடக்குதுன்னு யோசிக்கணுமே தவிர உடனே இது அன்ஃபேர் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது ஒரு ரெப்ளிகா ஆஃப் லைஃபு. அன்றைக்கி இந்த கோடு போட்டிருந்தாங்கல்ல, அந்த கோடை எடுத்து ஒரு 3ஆவது நாள் அருண் 5 கப்பில் கடலை எடுத்தார். நான் கேட்டேன், யாருக்கு 5 கப் அப்படின்னு நான் சொன்னோன்னே, எனக்கு, ஆனந்திக்கு, தர்ஷிகாவுக்கு, அருணுக்கு, விஷாலுக்கு, சத்யாவுக்கு, விஷாலுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த 3 நாள் முன்னாடி வரைக்கும் எனக்கும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த 3 கப்பு கடலை இருக்கும்போது எனக்கு இருந்துச்சு, 5 கப்பாக மாறும்போது எனக்கு அதில் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்போ தான் எனக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அப்படி வருத்தத்தை அப்படி நல்லா சிரிச்சுக்கிட்டு காமெடி மாதிரி சொல்கிறாரு. கேட்கவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ண பழகிக்கணுமே தவிர அது ஏன் நடந்துச்சுன்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம், பட் அது அன்ஃபேர்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சாச்சனாக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அதோட இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.